ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அனிமல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அதோட சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மக்களே. சும்மா வீடியோவே வேறு லெவலில் இருக்கும்போது வாங்க வீடியோவில் போய் லாங்குன்னு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பைடர்மேன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ப்ரோ இது இந்த ஸ்பைடர்மேன் புக்காட்டி செம்மையாக இருக்கே ப்ரோ, இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இது ஓட்டி பார்க்கலாம். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்காட்டி ஸ்பைடர்மேன் செம்மையான ஒரு எடிஷன் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது நம்ம கேமில் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. ஸோ வந்து நான் இந்த வீடியோ எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் இருக்க அனிமல் சீக்ரெட் நியூ சீட் கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒன்றா போடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இன்றைக்கி செம்மையாக இருக்க போது டக்குன்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா குரங்கு போட்டோம். அது குரங்கு என்னன்னு எனக்கே தெரியல. இது பாருங்கள் நாகினி. ஆஹா, இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்க போகுது. இப்போ வாங்க நம்ம கேமில் இருக்க அத்தனை அனிமல் சீட் கோடி இப்போ நம்ம போட போகிறோம் மக்களை, இறக்க போகிறோம். இது பாருங்க சிங்கம். ஓ மை காடு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் போடலாம். இப்போ ஆம்பளை சிங்கத்தை போட்டோம், அடுத்தது பெண் சிங்கம். ஓகே, இது வந்து ஆம்பளை சிங்கத்தோட சீட் கோடு. அடுத்தது பெண் சிங்கத்தோட சீட் கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 12. அவ்வளோதான். ஓகேவா? இங்கே பாருங்க. ஆஹா, இங்கே பாருங்க. பெண் சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்காது, பார்க்க சிங்கம் மாதிரியே இருக்காது, பார்க்க ஏதோ ஒரு இது மாதிரி டைகர் மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் இதுதான் பெண் சிங்கம், லேடி லயன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த என்ன அனிமல் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அனிமல் பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து எந்த அனிமல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லயன் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அனிமல் பிடிக்கும்? லயன் பிடிக்குமா, டைகர் பிடிக்குமா, எலிஃபண்ட் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதனோட ரைனோசர். வா பா, இதெல்லாம் முட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் மக்களே. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, நல்லா தட்டி மாடு மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது 14 போட்டால் 17 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் குரொக்கடைல் வரும் மக்களே. குரொக்கடைல் வாயை திறந்துச்சுன்னா போதும், அப்படியே தலையில் உடம்பே உள்ளே போயிடும். அவ்வளோ பெரிய வாய் இருக்கும் நம்ம குரொக்கடைலுக்கு. ஓகே, அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18 போட்டிங்கன்னா ஒரு கம்முன்னு இருக்கிற ஜீப்ராவா. ஓகே, ஜீப்ரா. ஸோ அடுத்தது 19 அப்படின்னு போட்டிங்கன்னா கிங் காங் மக்களே. கிங் காங், த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் காங். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நம்ம கிங் காங்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20 போட்டிங்கன்னா நம்ம துபாயில் மேயற ஒட்டகம். ஸோ அது கூட நம்ம கேமில் இருக்குது. ஸோ இன்னும் நான் நிறைய சீட் கோட்ஸ்லாம் வச்சுருக்கேன் மக்களே. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் கவரிமான். ஆஹா, மான் கராத்தே மான் வந்துருக்கு பாருங்கள். சும்மா கொம்பெலாம் வச்சுக்கிட்டு சூப்பராக அழகாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23 அப்படின்னு போட்டோன்னா, ஆஹா இது என்னடா இது ஆக்சுவலாக எனக்கு இது பேரே மறந்து போச்சு. இது என்னன்னே தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் இது பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23. ஓகே, இந்த சீட் கோட் போட்டால் ஓகே அதே தான் நான் திருப்பி போட்டேன். சரி, ஓகே 24 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு தக்காளி. என்னடா இது, நீர்யானை. இதுதான் பார்த்தீங்கன்னா நீர்யானையா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் உட்காந்துருக்கும். இது பேர் தான் நீரான குண்டு தக்காளி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் மக்களே. போடு வேற மாதிரி இருக்குது. ஐயோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 52 போட்டிங்கன்னா டீரெக்ஸ் கருத்தது ஸ்பினோன்னு ஒரு டைனோசர் இருக்கும். இது நம்ம கேமில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீட் கோடு தான். பட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட சீட் கோட் எல்லாமே ப்ளக்இன் ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சீட் கோடை போட்டால் தான் ஒர்க் ஆகும். அப்படியே போய் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ப்ளக்இன் ஆப்ஷனில் இன்டர்நெட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கேமில் லோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க ஒன் ஆஃப் த செம்மையான ஒரு பெட்டுனா நம்மளோட டாக் தான் மக்களே. நம்ம வீட்டு நாய் பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீட் கோட் இருக்குது, உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நாய் போட்டோம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் வேறு ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. பட் நம்ம எல்லா சீட் கோடையும் நீங்கள் அனிமல்ஸ் போட போகிறோம். ஆல்மோஸ்ட் முடிக்கவும் போகிறோம். இப்போ முடிச்சாச்சு, இன்னும் ஒரு 4 சீட் கோட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எலிஃபேண்ட்டோட சீட் கோடு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஃபலோ. இங்கே பாருங்கள் எரும மாடோட சீட் கோடு. இப்போ அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீட் கோடு. இங்கே பாருங்கள். ஸோ ட்ராகன் வேற லெவலில் இருக்குது இல்லை ட்ராகனு. ஸோ அடுத்தது இன்னொன்று இருக்குது நம்ம லிஸ்ட்டில், அதையும் போட்டு காமிச்சிட்றேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மயில் மக்களே, மயில்.
ஸோ நம்ம முருகரோட வாகனம் மயிலும் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குல்ல, இதுதான் நம்ம கேமில் இருக்க ஸோ அனிமல்ஸ் சீட் கோட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் கார் ஸ்டிக்கரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற மேட்டரை தான் பார்க்க போகிறோம். ஐயோ போட்டு கீழே ஊத்துட்டுருச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டில் பார்த்து அந்த புக்காட்டி ஸ்பைடர்மேனை எப்படி பண்ணுறது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 800 அப்படின்னு சீட் கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலரை ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு லோடு சிபின்னு போட்டுக்கிட்டு நான் ஒரு ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுவோம் மக்களே. ஸோ அந்த ஸ்டிக்கர் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்துடும். பட் மெயினாக லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கு பார்க்க போகிறோம் மக்களே. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரிக்கு. ஸோ வாங்க அதை நான் வந்து போட்டு காமிக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட கட்டில் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, கட்டில் காடி. ஸோ இந்த காடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் போடுங்க, ஒரு 150 கூட போடுங்க, அது அப்படியே நிற்கும் மக்களே. ஒரு 10 மேலே போட்டால் அப்படியே இன்னும் நிற்கும். ஓகேவா? பட் நம்ம இப்போதைக்கு இதே போதும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஏறி உட்காந்துக்கோங்க. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து நடுவில் போய் உட்காந்துப்பான். அப்புறம் நீங்கள் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா நவுற ஆரம்பிச்சிடும். எதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே விழுவாது. இது பார்க்க செம்மையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை பண்ணிக்காமிங்க. எப்பட்றா செம்ம சீனாக இருக்கும். ஸோ இது நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 5 தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10-20 கட்டில் வச்சு பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் மக்களே பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓட்டக்கொள்ளியும் பார்த்தீங்கன்னா இது உழுவாது. அப்படியே நீங்கள் மட்டும் ரோட்டில் ஓட்டிட்டு போகலாம், எவனாச்சும் போட்டு நசுக்கலாம். செம்மையாக இருக்கும் மக்களே இந்த ட்ரிக்கு. ஸோ இதோட சீட் கோடு வந்து 30. பட் இதை 30ன்னு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளக்இன் ஆப்ஷனில் தான் இருக்காது. நம்ம கேமில் காப்பி பேஸ்ட் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனில் லோட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கேமில் லோட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 30 போட்டிங்கன்னா இந்த கட்டில் வரவே வராது. ஸோ அதை வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி டெய்லி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D அப்டேட் பற்றி போடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பை, see you.